உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து ஐஸு 2 நாளைக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் செலட்டுக்கு சம் வெஜிடபிள்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடணும், ஓகேவா? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. வேறு எதுவும் சாப்பிடாத. கீரை கூட வாங்கியிருக்கேன், முருங்கைக்கீரை. அது முடிஞ்சால் சூப் மாதிரி போட்டு அவிச்சு குடிச்சிரு, சரியா? 2 நாளாக நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. ஐயோ, என்னங்க நீங்க வீட்டில் ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொல்லி சொல்லி எனக்கே மனப்பாடம் ஆயிட்டுனா பாருங்களேன். எதுக்கு இதெல்லாம் யாரை கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? என்னை பிறந்ததுலேருந்து 23 வயசு வரை வளர்த்தவங்க. என்னை பார்த்து பார்த்து எவ்வளோ தூரம் கவனிச்சிருப்பாங்க. இந்த 2 நாளில் எனக்கு எதுவும் செய்யவே மாட்டாங்க. எதுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா தப்பாலாம் நினைப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். உங்க அம்மா இவ்வளவு வருஷம் பாத்துக்கிட்டாங்க தான், இல்லைன்னா சொல்லல. இந்த உங்க அம்மா பார்த்தனால தானே எங்க அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொல்ற. இதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். என் பிள்ளைய நான் பார்க்க வேண்டாமா? என் பிள்ளையே இப்பவுமே ஆரோக்கியமான ஃபுட்லாம் கொடுத்தாதான் அது வெளியே வரும்போது நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அம்மா உங்க வீட்டுல யாரும் இல்லையா? உங்க அம்மாட்ட நம்ம வர எதுவும் சொல்லலையா? யாரையும் காணும். வாங்கண்ணே, வாங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? ஸ்கேன்லாம் எடுக்க போனீங்களா? வயிற்றுல குட்டி பாப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கும் பிரியா. நீ நல்லா இருக்கியா? ஸ்கேன்லாம் போன வாரமே எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மா வீட்டில் 2 நாளாக நிற்கணும்னு ஆசையாக இருந்து, அதான் அவர்கிட்ட சண்டை போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 நாள் இங்கே தான். ஆமாம், அம்மா வாங்க. அண்ணி ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க அத்தை. அப்பவே போனாங்க. இப்போ வர டைம் தான். இருங்கண்ணா, நின்றுட்டே இருக்கீங்க. இல்ல இருக்கட்டும் பிரியா, 12 மணிக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ் போகணும். பர்மிஷன் போட்டிருக்கேன். அத்தை வர மாதிரி இல்லையே, டைம் ஆயிட்டு. சரி பிரியா, ஒன் டே சொல்றேன். உங்க அண்ணி நல்லா பாத்துக்கோ. மாத்திரை எல்லாம் கரெக்ட் டைமுக்கு போடணும். வீட்லயே போட மாட்டா, அதுக்காக வீட்டுல 2 ஸ்குவாட் வச்சிருக்கேன். அவன் மறந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தி போட வச்சிருவாங்க. பிரியா, அடிக்கடி மாத்திரை போட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ, சரியா? உங்க அண்ணி சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப இது பண்ணுவா. சாப்பிடனாலே அவளுக்கு ரொம்ப கஷ்டம். நான் தான் பார்த்து பார்த்து எடுத்து கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவேன். குழந்தை உண்டா இருக்கலாமா, கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடணும். அதான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். டைமுக்கு கட் பண்ணி கொடுக்க சொல்லாதே. சரிங்கண்ணா, அதெல்லாம் அத்தை நல்லாவே பார்த்துப்பாங்க. விக்ரமே சொல்லுவாரு, எங்க அம்மா நிறைய பிரசவம் பார்த்துருக்காங்க அந்த காலத்திலே. என் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை கூட எங்க அம்மா தான் தூக்கி வளர்த்துருக்காங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவான். அதனால அத்தைக்கு தெரியாததா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அண்ணி நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம், கவலையே படாதீங்க. அப்படி இல்ல பிரியா, அவங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்கதான். இருந்தாலும் ஏன் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, இந்த காலகட்டத்துல குழந்தைங்கிறது பெரிய ஒரு வரம், தாவும், பொக்கிஷன் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பொக்கிஷன் நமக்கு கிடைக்கும் போது அதை நல்லபடியா போத்தி பாதுகாக்க வேண்டியது ஒரு அப்பாவான என்னோட கடமை இல்ல. அதுதான் அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப. நல்லா பாத்துக்கோமா. உங்களை எல்லாம் நம்பிதான் என் பொண்டாட்டி இங்க ஒப்படைச்சிட்டு போறேன். வாங்க மாப்பிள்ள, வாய்ஸ் நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க மாப்பிள்ள. காலையிலே ரேஷன் கடைக்கு போயிட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தா ஒரே கூட்டம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. உட்காருங்க மாப்பிள்ள. இல்லத்த, நான் ஆபீஸ்க்கு பர்மிஷன் போட்டிருந்தேன். உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, கிளம்பணும். நீங்க வருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரியா, அண்ணனுக்கு அன்னைக்கும் காப்பி ஏதாவது போட்டு குடிச்சியா, இல்ல தண்ணி ஏதாவது கொண்டு குடிச்சியாமா? ஐயோ, பேசிட்டு இருந்தல கொடுக்க மறந்துட்டேன். இப்பவே நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா போயிடாதீங்க, இருங்க, ஜூஸ் சாப்பிட்டு தான் போகணும். அத்த, ஐசுட்டு சொன்னேன், இன்னும் 10-15 நாள்ல வளகா போச்சுவாங்க, உங்க வீட்டுக்கு என்ன போகணும். இரினா எங்க கேட்கறா, எங்க வீட்டுக்கு போயே ஆகணும், எனக்கு ஆசையா இருக்கு, 2 நாள்ல நின்று வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. சரி வர என்ன பண்ண, அதான் கூட்டிட்டு வந்தேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. 2 நாள் தான், அப்புறம் நானே கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நீங்களும் 2 நாள் இருந்துட்டு போங்களா? இல்லத்த, லீவ்லாம் போட முடியாது. பாத்துக்கோங்க அவளை. சரி நான் கிளம்புறேன். அண்ணி, உங்களுக்காக ஸ்பெஷலா லெமன் ஜூஸ் போட்டு கொண்டிருக்கேன். முதல்ல நீங்க குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, அப்புறம் தான் அண்ணனுக்கு கொடுப்பேன். மிக்சியில போட்டு அடிச்சேன், யூடியூப்ல பார்த்தேன். லெமன் ஜூஸ் மிக்சியில போட்டா சூப்பரா இருக்குமா, குடிச்சு பாருங்க. வெயிலுக்கு செம்மையா இருக்கும். கூட புதினா கூட ஆட் பண்ணிருக்கேன். லெமன் ஜூஸா? ஆஹா, அதுவும் ஐஸ் போட்டு இதெல்லாம் கொடுக்க கூடாது பிரியா. அப்ப குழந்தை இருக்க நிற மாசம் சளி பிடிச்சுன்னு ஏன் லேஸ்ல விடாது. அதுவும் இந்த வெயில் காலத்துல சளி பிடிச்சா கேட்கவோ வேணும். லெமன் ஜூஸ், ஐஸ், சுகர் எதுவுமே கொடுக்க கூடாது. சுகருக்கு பதிலாக 2 டேட்ஸோ இல்ல ட்ரை கிரேப்ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுக்கலாமே தவிர சுகர்லாம் நான் ஆட் பண்றதே இல்ல. வேண்டாம், அவ கேப்பா ஐஸ்கிரீம் ஐஸ் போட்டு ஜூஸ்லாம் கேப்பா. காரணம் கொண்டு கொடுத்துடாத. ஏன் தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. நான் என்ன சின்ன குழந்தையா? அதை குடிக்காத, இதை சாப்பிடாத, அப்படி இருக்காத, இப்படி இருக்காத, ஏன்டா குழந்தை உண்டானேன்னு இருக்கு. போதும் போதும்னு. பரவாயில்ல, அன்னைக்கு நல்ல புருஷனெல்லாம் கிடைச்சிருக்காரு. அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு ஹெல்த் வைஸ் எவ்வளவு தூரம் அவர் கவனிக்கிறாரு. அன்னைக்கு கொடுத்து வச்சவங்க தான். அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ரூபா வச்சுக்கோங்க.
ஐஸ் 2 நாள் இருப்பா, எப்படியும் செலவு தான். மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கு, இருந்தாலும் வச்சுக்கோங்க கை செலவுக்கு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள, காசு எதுக்கு? என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு காசு கொடுக்கீங்களா? அதெல்லாம் வேண்டாம், புடிங்க. ரொம்ப ஓவரா தான் இருக்கு. 2 நாள் நிக்கிறதுக்கு இவ்வளவு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், பத்தாத குறைக்கு காசு கொடுக்குறாரு. இது என்ன அடுத்த வீடா? அவங்க பிறந்து விழுந்த வீடு. பெத்த பொண்ணை பெத்தவங்களுக்கு பார்க்க தெரியாதா? இவரு காசு கொடுத்தா பார்க்கணும்னு இருக்கா? பணத்திமிரு. இதுதான் பணத்திமிருன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அத்தை உங்களுக்கும் செலவுக்கு வேணும்ல அத்தை, அதுக்கு தான் கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐஸ் வேற இருக்கா, ஏதாவது வாங்கி எடுத்து கொடுக்கணும்ல. நம்ம வீட்டு சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். இப்பதான் விக்ரம் வேலைக்கு போயிருக்காரு, வச்சிருக்காருன்னு. இந்தாங்க பிடிக்கத்த. மாப்பிள்ள சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. என் பிள்ளைய பாக்குறதுக்கு காசு கொடுத்தா பார்க்கணும். அதெல்லாம் வேணாம். என் பிள்ளைய 2 நாள் இல்ல 2 வருஷம் நிப்பாட்டி விட்டாலும் நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அது என் பிள்ளை, இதுக்கு காசு கொடுக்கீங்க? சே வேண்டாம் மாப்பிள்ள, காசு நீங்களே எடுத்துக்கோங்க. உங்க பொண்டாட்டிய நல்லபடியா 2 நாள் பாத்துக்கிட்டது என்னோட கடமை, போதுமா? போயிட்டு வாங்க, வேலைக்கு சாப்பிடுங்க, தண்ணியெல்லாம் நிறைய குடிங்க. வெயில் நேரம் பார்த்தீங்களா? எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததெல்லாம் சரிதான், நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். என்ன சரவணா? என்னது சரவணனா? சொல்லுவடி சொல்லுவ. அம்மா வீட்டுக்கு வந்த திமிரு 2 நாள் தான், அதுக்கு மேல இருந்த நான் தாங்க மாட்டேன். அங்க ஐஸ் வந்துரு, சரியா? ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க, ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றீங்க. என்னங்க நீங்க எங்க அம்மாட்ட காசு கொடுக்குறீங்க, அதுவும் பெத்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கு? 2 நாள் தானங்க, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? 23 வருஷம் பாத்துக்கிட்டவங்களுக்கு 2 நாள் பாக்குறதுக்கு என்ன பெரிய மலையா? காசு கொடுக்குறீங்க. என்னவோ உங்களை விட்டு நிரந்தரமா நான் பிரிஞ்சு போற மாதிரிதான். சும்மா 2 நாள்ல வந்து 2 நாள்ல வந்து 2 நாள்ல வந்துருன்னு. 2 நாள்ல தானே வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. சும்மா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் என்ன பேச்சு பேசுக, அறிவு இல்லையா உனக்கு? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவேன் என்ன? வீட்லயே இப்படிதான் பேசினேன். சரி போற நேரம் திட்டக்கூடாதுன்னு பேசாம இருந்தேன். என்ன பேசுறது உனக்கு? நிரந்தரமா பிரியுன்னு அப்படிலாம் வாயில என்னைக்கும் வரக்கூடாது. உன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு ரொம்ப பேசுறியோ? எங்க வீட்டுல இருக்கனாலலாம் ஒன்றும் பேசலனா, ஒரு அளவு இருக்குல்ல எல்லாத்துக்கும். சும்மா அவளுக்கு அது தெரியாது, அதை சாப்பிட மாட்டா, இதை சாப்பிட மாட்டா, அதை கொடுக்காதீங்க இதை கொடுக்காதீங்க இப்படி சொல்லும்போது வருமா வராதா? எங்க அம்மா எத்தனை பிரசவம் பார்த்துருப்பாங்க தெரியுமா? பிரியா சொன்ன மாதிரிதான், பக்கத்து வீட்டுல அவங்க இருக்கிறவங்கள கூட எங்க அம்மா அப்படி கவனிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு, அவங்க பேத்தி, அவங்க பேரனை நல்லா கவனிச்சுக்க மாட்டாங்களா? நீங்க பேச என்னமோ எனக்கு வித்தியாசமா இருக்கு. அம்மா தாய், உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா என்னை விட பாத்துக்குவாங்க, போதுமா? இப்ப சந்தோஷமா? எனக்கு தான் உன்னை பாத்துக்க தெரியல, அப்படிதானே சொல்ல வர. சரி என்னமும் கொண்டாடு, நான் போறேன், எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிட்டு. 2 நாள்ல வந்து சேர்றதுக்கு வழிய பாரு. இவர்கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான். நம்ம எது சொன்னாலும் இவர் சொன்னாலும் ஆமா ஆமா சரிங்க, நீங்க சொல்லதான் சரிங்கன்னு சொன்னா கேட்டுட்டு இருப்பாரு. இல்ல சட்டன்னா கோவம் வந்துடும். எவ்வளவு தூரம் தான் கேட்டுட்டு இருக்கேன். நேற்று கல்யாணம் ஆனவா பிரியா, அந்த பொண்ணுகிட்ட போய் அவளுக்கு அதை கொடு இதை கொடு, இது ஒத்துக்காது. எவ்வளவு அன்பா ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் குடிச்சா என்ன குறைஞ்சா போறோம்? கௌதம் இப்படி பேச நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சொல்லிட்டாரு, யாரையுமே நம்ப முடியல. ஃப்ரெண்டுன்னு நினைச்சா கூட கொஞ்ச நாள் பழகிட்டு லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற உலகம் இது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் யோசிக்கல, நம்ம தான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கோம். அவரை நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அவர் நல்லா இருக்கும்னு நம்ம ஆசைப்பட்டா அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு? காயத்ரி, வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி உன் கையை பிடிச்சிட்டு இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் யோசிச்சு சொல்லு காயத்ரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் பார்ட்னர்னா நீ தான் எனக்கு, அதுக்கு உன்னை கட்டாயப்படுத்தல, யோசிச்சு சொல்லு. இவரால எப்படி நம்மகிட்ட இப்படி பேச முடிஞ்சது? அந்த அளவுக்கு நம்ம இவருக்கு என்ன பண்ணிட்டோம்? அவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அவ்வளவு தானே. அதுக்கு போய் யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ஆமா, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேல, அதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு ஒண்ணு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆமா காயு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி எனக்காக கூட இருந்து கண் முடிச்சு இருந்து பாத்துக்கிட்டே, அப்போ வந்து உன் மேல லவ். அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும், நீங்க நல்லா இருப்பீங்க சார், உங்க அம்மா மாதிரி உங்களுக்கு கேர் பண்ற பொண்ணு உங்களுக்கு அமைவாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையிலான வார்த்தையை சொன்னீங்க. அப்போ வந்து உன் மேல லவ். ஒரு பொண்ணு ஒரு பையனை கொஞ்சம் கேர் பண்ணிட்டா உடனே லவ், அப்படிதானே? உங்க அகராதியில கேரிங்னாலே லவ்ங்கிறதா அர்த்தம். என்ன சார், உங்களை நான் என்னமோ நினைச்சிருவேன், இப்படி நீங்க சொல்றீங்களே, இனி எப்படி உங்க முகத்தில் நான் முழிப்பேன்? காயு, இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்க ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க உன் மனசு தொட்டு சொல்லு, உன் மனசுக்குள்ள நான் இல்லைன்னு உண்மையை சொல்லு காயு. பேசு காயு, வாய் திறந்து பேசு. என் மேல லவ் இல்லாம நான் கொடுத்த பூவை அப்படி கையில வச்சு பாத்துட்டு இருக்கேன். என் மேல உனக்கு லவ் இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு, உன் மனசு சொல்லும் உண்மையை. உங்க மேல எனக்கு எந்த லவ் இல்ல, நான் அப்படி யோசிச்சதே இல்ல. ஒரு பொண்ணு ஆணும் பழகினாலே லவ்னு தான் நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க பாருங்க சார், உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க லைஃப்ல நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர நானே உங்களை கல்யாணம் பண்ணணும்னா ஒருபோதும் நினைச்சது இல்ல, சத்தியமா சொல்றேன். அப்போ நான் உன் மனசுல இல்ல, அப்படிதானே?
அப்போ நீ என்ன லவ் பண்ணல, உன் மனசுல நான் இல்ல அப்படிதானே? அப்ப அந்த போதையை தூர போட்டு நீ என் மனசுல இல்லன்னு சொல்லு, நான் இங்க இருந்து போயிருக்கேன். டிக்கெட் எடுக்காதவங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஷன்ல யாரும் இறங்கணும் இறங்குங்க. சொல்லு காயு, உன் மனசுல இல்ல அப்படிதானே? நீ லவ் பண்ணல நீ, அப்ப அந்த போதைக்கு தூர போட்டு இல்லன்னு சொல்லு. வாய் தோற. இல்ல தானே? ஆமாவா இல்லையா? இல்லையா ஆமாவா? இல்ல இல்ல இல்ல. என்னம்மா இல்ல? காசு இல்லையா? என்னம்மா காசு இல்லாம பஸ்ல ஏறி வந்திருக்க? எங்க இறங்கணும்? இல்லண்ணா இல்ல, இங்க ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. என்ன இல்லம்மா, என்ன இருக்கு? ஒன்னும் புரியல. எஸ்ஜே சூர்யா படம் மாதிரி இருக்கு. இல்ல இருக்குன்னு இங்க யாரும் இல்ல. இந்த பஸ்ல மொத்தம் இருந்ததே 5 பேர் தான். ஃப்ரீ பஸ் விட்டனால எல்லாரும் ஃப்ரீ பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. நம்ம பஸ்ல யாருக்கா டிக்கெட் எடுக்க பைசா இருக்கா இல்லையா? இருக்கு சார், ஒரு நாகர்கோயில். மகா, ரூமே இப்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ரூமு. தாலி கட்டும் போது பாரு, நான் எவ்வளவு கனவோடி உன் கழுத்துல தாலி கட்டினேன் தெரியுமா? எல்லாரும் மாதிரிதான். ஆனா பாரு, உன் முகம் அதுலயும் தூக்கி வச்சுட்டு தான் இருக்க இல்ல? சரி விடு மகா. இவ்வளவு நாள் நமக்கு ஏதோ ஒரு கந்திஷ்டி மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாம போயிட்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்க போறது இல்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, வானமே திரண்டு இடிஞ்சு விழுந்தாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, ஏன் பூகம்பமே வந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் நடந்தே ஆகும். ஆமா மகா, நீ பாரு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருவ. இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா நீ தான் எனக்கு. மகா, மகா குட்டி, உனக்காக ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷ நாள் நான் காத்துட்டு இருப்பேன். ஆமா, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீதான். உனக்காக நான் எத்தனை வருஷம்னாலும் காத்துட்டு இருக்கலாம், தப்பே இல்ல. என்னை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டே இல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம சின்சியரா லவ் பண்ணிட்டோம்னு ஏன் மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்காக என் மகா பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்க பத்தியா, அதே பெரிய விஷயம் மகா. ஹலோ கார்த்திக், இன்னும் வரல நீங்க? பர்மிஷன் ஆஃப்லைன் தான் போட்டிருந்தீங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க, உங்களுக்கு அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசி ஆகணும். சீக்கிரம் குயிக்கா வந்துருங்க. இதோ கிளம்பிட்டேன் சார். வீட்ல ஒரு சின்ன ஒர்க் இருந்தா தான் பர்மிஷன் போட்டிருந்தேன். ஏதோ கிளம்பிட்டேன், அந்த வே வந்துடுறேன் சார். மகா, மகா குட்டி, நம்ம ரூம் செம்மையா இருக்குல்ல? பார்த்து நீயே அப்படி ஷாக்காக போற. ஷாக் ஆகி மூக்கு மேல விரல் வச்சு பார்க்க போற நம்ம ரூமா என்ன ஏதுன்னு. நான் இப்ப ஆபீஸ் தான் வர்றேன், ஆனா இதை பத்தி உன்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேனே. நீயா ஷாக் ஆகணும். இன்னைக்கு உனக்கு நிறைய ஷாக் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரூம்ல ஒரு கவிதை எழுதி நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அது வெறும் கவிதை இல்ல, என் காதல், என் காதல் கவிதை. நீ படிச்சு பாரு, அப்ப புரியும் நான் எவ்வளவு பெரிய கவிஞன்னு. சரி, ராத்திரி பாக்கலாம். என்ன ரிசப்ஷனுக்கு அது கடையில புதுசா ஆள் போட்டாச்சு போல இருக்கு. ஓ, யாருக்குமே எந்தவோ கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தால. இவளை எங்கேயோ பார்த்துருக்கோமே, ரொம்ப க்ளோஸ்அப்ல பார்த்துருக்கோம். ஆனா எங்க என்ன பிடிபடல. இவ கார்த்தியோட ஒய்ஃப்ல. ஆமா, அன்னைக்கு இங்க கூட வச்சு பார்த்தமே ஜூஸ் ஷாப்ல கூட. ஆமா, இவதான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் இருக்குமா? தெரியாம நம்ம பாட்டு எதுவும் கேட்டக்கூடாதே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்தியோட ரியாக்ஷனை இவளோட ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இவ எதுக்கு இங்க வேலைக்கு வந்திருக்கா? ஏய், நீ கார்த்தியோட ஒய்ஃப் தானே? உன்னை கூட அன்னைக்கு உன்னையும் கார்த்தியும் ஐஸ்கிரீம் வரல வச்சு பார்த்தனே, நீ தானே? இவதானே? இவதான் அன்னைக்கு அத்தானை கிஸ் பண்ணது. இருக்குடி உனக்கு. இவளால எங்க ஒளிஞ்சு போயிருந்தா திடீர்னு வந்து நிக்கிறா. இந்த லூசோட நிக்குது. இப்போதைக்கு தெரியாதுட்டு பேசாம இருக்க வேண்டியதான். சரி, கார்த்தியா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க. என்ன மேடம், மெடிக்கல் லீவ்லாம் முடிஞ்சா? உடம்புக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? நீங்க இல்லாம ஆபீஸே தூங்கி போச்சு. நீங்க வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஆபீஸே கலக்கட்டா தான் போகுது. அப்புறம் மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம கார்த்திக் சார், அதான் நம்ம எம்டிக்கு வலது கை, அவரை கொடைக்கானல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. 6 மந்த் இன்னும் தான் ஒர்க் பண்ண போறாரு போல. அங்க ஏதோ என்ன வேலை, எம்டி ஏதோ ஒரு வேலை சொன்னாரு. அந்த வேலைக்கு எங்க ஆள் கிடைக்கவே மாட்டேது, நம்பிக்கை எவ்வளவு ஆள் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதான் இங்க இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதான் கார்த்திக் சார் அங்க அனுப்பியிருக்காங்க போல. பாவம், கல்யாணம் ஆன புதுசு 6 மாசம் அங்க போயிருக்க போறாரு. எப்படியோ என்னமோ. ஓஹோ, கார்த்திக் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரா? அத பத்தி ஏற்கனவே என்கிட்ட பேசியிருந்தாரு. நீங்க போவீங்களா வைப்பீங்களான்னு கேட்டாரு. சார், என்னால முடியாது, என்னோட உடம்பு சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை அப்படின்னு சொன்னேன். ஓ, நான் போகாதனால என்னோட போஸ்டிங்க கார்த்திக் கொடுத்துருப்பாரு போல. சரி சரி, போகட்டும். கல்யாணம் ஆன புதுசு வேற. கார்த்திக், உனக்கே தெரியும் நம்மளோட எக்ஸ்போர்ட் கம்பெனி இங்கே விட கொடைக்கானல தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, அதிகமாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறோன்னு தெரியும்.
ஆனா ஏன் துரதிஷ்டம் பாரு, அங்க ஒருத்தங்க கூட வேலையில ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் வயசானவர் தான் இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ஒழுங்கா இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ஒரு தூண் துரும்பு போனா கூட அதுக்கு பில் என்கிட்ட தந்துருவாரு. அப்படி பாத்துக்கிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. என்ன பண்ண, நானும் 1 வீக்கா ஆள் பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னும் நம்ம அப்படி விட்டு வச்சோம் கம்பெனி இதாகி போகும். உன்னை விட எனக்கு வேற யாரும் நம்பிக்கையான உள்ள ஆளா தெரியல. அதான் உன்னை கொடைக்கானலுக்கு போட்டிருக்கேன்ப்பா போஸ்டிங். எனக்காக ஒரு 6 மந்த் அங்க பாத்துக்கிறியா? என்ன சார் சொல்றீங்க? நானா 6 மந்தா? அதுவும் கொடைக்கானலுக்கா? சார் உங்களுக்கே தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுதுன்னு. எப்படி சார் திடீர்னு சொன்னா வீட்ல எப்படி ஏத்துப்பாங்க? புரியுது சார், உங்க சூழ்நிலை புரியுது. நம்பிக்கையா உள்ள ஆளை தான் போடணும் கம்பெனியை பொறுத்தவரை. அததான் என்ன நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இங்க பாருங்க கார்த்திக், எல்லாம் புரியுது, உங்க சூழ்நிலை எல்லாம் புரியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. 6 மந்த் கம்பல்சரி நீங்க இருந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் இங்க உள்ளதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நானும் போயிடுவேன். உங்க ஒய்ஃபை கூட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே? இப்ப கூட நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம் இல்லையா? போய் 1 மந்த்ல அரேஞ்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது ஹவுஸ் பார்த்து அப்புறம்னாலும் கூட கூட்டிட்டு போகலாம். உங்க விருப்பம் தான். நீங்க சிங்கிளா தான் போகணும்லாம் சொல்லல. ஃபேமிலியோட போறதும் உங்க ஒய்ஃபை மட்டும் கூட்டிட்டு போறதும் உங்க விருப்பம். ஆனா நீங்க எந்த கவலையும் படாதீங்க. இங்க வாங்கிட்டு இருக்க வேண்டிய உங்களுக்கு டபுளா சேலரி கொடுக்கலாம். இல்ல சார், அம்மாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு முடியல. நான் வீட்ல ஒருக்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டுமா சார்? இதுல கேட்கறதுக்கு எதுவும் இல்ல கார்த்திக். உங்களை தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வேற யாரையும் நம்பிக்கையா தெரியல. நீங்க மட்டும் தான் நம்பிக்கையா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அங்க வெறும் எம்டி கிடையாது, உங்க ஆபீஸே நீங்க நினைச்சு ரன் பண்ணிக்கோங்க. உங்க கீழே தான் எல்லாருமே ஒர்க் பண்ண போறாங்க. அதனால ப்ளீஸ் எனக்காக வீட்டுல எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு 3 o'clock நீங்க கிளம்புறீங்க. கேப்லாம் புக் பண்ணியாச்சு. 3 o'clock கிளம்புறீங்க. நைட் 11 o'clock நீங்க கொடைக்கானல்ல போறீங்க. நாளைல இருந்து ஒர்க் ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கடவுளுக்கு என் மேல மட்டும் அப்படி என்னதான் கொலவெறியோ தெரியல. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? கடவுளே, ரூம் தான் சரியில்லை. இன்னைக்காவது நமக்கு நல்ல நாளா இருக்குன்னு பார்த்தா என்னைக்குமே நமக்கு நல்ல நாளா இருக்காது போல இருக்க. இன்னைக்கே இப்பவே அதுவும் 3 மணிக்கு கிளம்புங்கிறாரு. நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணணும்னு சொல்றாரு. நான் எப்படி இதை மகாட்ட சொல்லுவேன்? ஷோ, கடுப்பாகுது எனக்கு. அழுகையா வருது. எங்கேயாவது செவத்துல போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு முட்டிடலாமான்னு வருது. வேலை நம்ம லைஃப் இது முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. சார்கிட்ட சேலரி வேற டபுளா தரேன் இருக்காரு. என்ன பண்ண கடவுளே, வேற வழியே இல்ல. எதுவுமே ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி எனக்கு இன்னும் என்ன நல்லது நடக்க போகுது? ஒன்னும் நடக்க போறது இல்ல. சரி, மகாட்ட பேசுவோம். சார், எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் சார் உங்க மூலமா. நீங்க பெரிய காதல் மன்னன் காலேஜ்ல அப்படிலாம் சொல்லிருக்கீங்கல்ல. எனக்கு ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணே தெரியல. ஒரு பொண்ணு நல்லா ஆரம்பத்துல நல்லா பேசிச்சு எடுத்துச்சு. நானும் எல்லாத்துக்கும் செட் ஆவான்னு பார்த்தா இப்ப முகம் கொடுத்தே பேச மாட்டுக்கு. அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார். ப்ளீஸ் சார். அந்த பொண்ணு வேற எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சு போச்சு. என்னது மனசுக்கு பிடிச்சிட்டா? உங்களுக்கு எது ஓவரா தெரியல செய்றேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. உங்க பொண்டாட்டிக்கு மனச, உங்க பிள்ளைங்க மனச புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு வேல்யூ ஆகும். அடுத்த பொண்ணோட மனசை புரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? சரி, எந்த பொண்ணு மனசை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்? பொண்டாட்டி விடுங்க சார். பொண்டாட்டி எதுக்கும் ஒத்து வர மாட்டா. எந்த நேரம் அம்மா வீடு அம்மா வீடுன்னு அவளை போட்டு மாத்துக்க. சார், நம்ம ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மகா மகு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவளை கரெக்ட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கொடுங்களேன். நீங்க கொடைக்கானல் போயிட்டு வரதுக்குள்ள அந்த பொண்ணும் நானும் அப்படி கை கோத்துக்கு நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. பொண்ணுக்கு பேர் என்னது? அதான் சார், எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு சொன்னேன். நம்ம ரிசப்ஷனிஸ்ட் மகு மகாலட்சுமி. எனக்குனே பிறந்த மாதிரி இருக்கா சார். அன்னைக்கு சுடிதார்ல பார்த்தது கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ரீல் சைட்ல பார்த்தேன், சின்ன அழகா இருக்கா. கட்டைனாலும் கட்ட, நாட்டு கட்ட, செம்ம கட்ட. இந்த பொண்ணை போய் பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான ஒரு மாந்த பைய. அவன என்னன்னு சொல்லன்னு தெரியல. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் பாத்தீங்களா? வெறும் திருட்டு பைய. சரி, அவனும் ஒரு விதத்துல நல்லவன் தான். அவன் வேண்டான்னு சொன்னா தானே நான் இப்போ கரெக்ட் பண்ண போறேன். யாரு? மகாலட்சுமி. அவன் மாப்பிள்ளைய என்ன சொன்ன? அவன் ஒரு மனுஷனா? வெறும் அழகு இருக்கு. மெண்டல் பய, கிறுக்கு பய. இப்படி ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாவது போவானா? அழகுக்கு அவ பக்கத்திலேயே உட்காந்துருக்கலாம். நாள் முழுக்க பாத்துட்டு இருக்கலாம் கண் நமைக்காம. அவ லிப்ஸ் இருக்க இன்னும் அழகா இருக்கு. லிப்ஸ்டிக் போடாம அவ்வளவு நேச்சரா இருக்கு. இதெல்லாம் ரசிக்கிறத விட்டுட்டு ரசனை கட்ட பய கூட்டுட்டு வேற யாரு கூடயே போயிருக்கானா? சரி, நமக்கு எதுக்கு சார்? எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இல்ல லப்பராவது அவ என்ன ஏத்துக்கணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. இப்ப எதுக்கு சார் நடிச்சீங்க தேவையில்லாம? இந்த கோயங்கிட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க கீழே வேலை பாக்குறேன்னா ரொம்ப சீப்பா நடத்துவீங்களோ? ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. இல்ல நீங்க அடிச்சது கேமரா பதிவாயிருக்கு. சார்ட்ட சொல்லி உங்க வேலையை இல்லாம ஆக்க என்னால முடியும். அடிக்கிறாராம் அடிக்க. கைநட்டுக்கு யாருக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தா? கேமரால எல்லாம் தானே பதிவாயிருக்கும். ஒரு பொண்ணை பத்தி பேசினேல, அதுவும் பதிவாயிருக்கும். வா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். வா, வரியா? நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியே, அது வேற யாரும் இல்ல, என்னோட பொண்டாட்டி. சார், சார், மகா உங்க உங்க பொண்டாட்டியா? சார், சார்
ஆமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அரக்கு இருக்கேன் மெண்டலு கிறுக்கு பைத்தியம்னு அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் நான் தான். யூ மீன் அரக்கு இருக்கேன் நான் தான். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய பத்தி ஏன்கிட்டே நாட்டுக்கட்டா அப்படி இப்படின்னு மகனே ஆபீஸ்னால பாக்குறேன். இதே வெடி எவனாவது பேசிதான் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். சாரி சார், உங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது. அவங்க கூட ஏதோ டைவர்ஸ் ஆக போகுது அப்படிதானே சொன்னாங்க. சாரி மன்னிச்சிருங்க சார், உங்க பொண்டாட்டின்னு தெரியாம பேசிட்டேன். சாரி சார். அடுத்தவன் பொண்டாட்டினா எதுனாலும் பேசலாம் இல்ல? அப்படிலாம் இல்ல சார். பார்க்க பார்க்க அழகா இருந்ததுனால. ஓஹோ, அழகா இருந்தா அடுத்தவன் பொண்டாட்டி என்னனாலும் பேசலாம் அப்படிதானே? இங்க பாரு, இன்னும் அவ உனக்கு தங்கச்சி. இன்னும் தங்கச்சின்னு கூப்பிடுற அவள மகா மஹூ இப்படிதான் கூப்பிட்ட மூக்குல குத்திருவேன். அவ உனக்கு இன்னும் தங்கச்சி. எப்படி சொல்லுவ? தங்கச்சி, மகா தங்கச்சி. இவன் இன்னும் கொடைக்கானல் போயிடுவான். 6 மாசம் இவனை கண்டுக்கிற ஆள் இல்ல. ஏதாவது நம்ம நூலுட்டு பார்க்கலாம்னு நினைச்ச, அதுக்கப்புறம் தெரியும் இந்த கார்த்திக் யாருன்னு.